சார்பாக தமிழகத்திலே அரசு துறையிலே பணிபுரியக்கூடிய ஊழியர்களின் தொகுப்பூதியம், மதிப்பூதியம் மற்றும் சிறப்பு காலமுறை ஊதியம் பெறுவோருக்கு வாழ்வதற்கான ஊதியத்தை தமிழக அரசு வழங்கிடக் கோரி தமிழகம் முழுவதும் மாநிலம் தழுவிய போராட்டங்களை நடத்துவது என்று கடந்த பிப்ரவரி 8ஆம் தேதி திருச்சியில் நடந்த வாழ்வூதியம் கோரும் கோரிக்கை மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் 19/3/2025 அன்று மாநிலம் தழுவிய மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இன்றைய தினம் மாநிலம் தழுவிய மாவட்ட தலைநகரங்களில் பேரணி நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்ததன் காரணமாக இன்று இது கண்டனம் ஆர்ப்பாட்டமாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக 3ஆம் கட்ட போராட்டமாக 18/6/2025 மாவட்ட தலைநகரங்களில் மறியல் போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் மாதத்தில் சென்னையில் முற்றுகை போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு காலமுறை ஊதியம் பெறுவோர் அனைவருமே ஒவ்வொரு திட்டத்திலும் துறையிலும் 40 ஆண்டு காலத்துக்கு மேலாக அரசுகளாக பணிபுரிந்து கொண்டு ஒரு குறைந்தபட்சமாக ஊதியத்தை கூட தமிழக அரசு வழங்காமல் மறுத்து வருவதோடு காலமுறை ஊதியம் என்ற ஒரு கோரிக்கையை நீண்ட நாட்களாக நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு குறைந்தபட்சமாக ஒரு 6750 ரூபாய் ஓய்வூதியமாக வழங்க வேண்டும், அகவிலைப்படியுடன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் நாங்கள் முன்வைத்துள்ளோம். ஆனால் இவை இரண்டையும் தமிழக அரசு கொடுக்க மறுக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் இன்றைய தமிழக முதல்வர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் சிறப்பு காலமுறை ஊதியம் பெறுவோர் அனைவருக்கும் அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்குவோம், குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்குவோம் என வாக்குறுதி எண் 313 தேர்தல் வாக்குறுதி எண் 313 குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இன்று 4 ஆண்டுகள் கடந்த நிலையில் அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலை இன்று சந்திக்க இருக்கின்ற நிலையிலும் கூட எங்களது வாழ்வாதார கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நிறைவேற்ற மனமில்லாமல் இருப்பது என்பது எங்களுக்கு மிகுந்த வேதனையை அளிக்கிறது. அதனால் விரைவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சங்கத்தின் மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். அல்லது அவர் நிறைவேற்ற மறுப்பார் ஆனால் அடுத்த கட்ட போராட்டங்களை நோக்கி எங்களது போராட்டங்கள் செல்லும் என இந்த தருணத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மாநில தமிழ்நாடு ICDS ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலர் இரா வாசுகி.